பஞ்ச பாண்டவர்கள் படையேறும் கோடி நட்டதும் பெண்ணால, நம்ம இந்திரன் சந்திரன் 2 வயல்களும் கெட்டதும் பெண்ணால, கொள்ளை கொள்ளும் ஒரு வெள்ளை தாஜ்மஹால் வந்ததும் பெண்ணால, பாண்டி மன்னர் அரண்மனை மண்ணோடு மண்ணாகி போனதும் பெண்ணால. ஆமையா, இன்னைக்கு குடும்பத்துல குழப்பம் வரத்துக்கு யாரு காரணம்னா கட்டிக்கிட்ட மனைவிதாயா. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சியா. ஒரு பைக்கில் போய் மோதி இருந்தா ஒரு 10 நாள்ல எந்திரிச்சிருக்கலாம். ஒரு லாரியில போய் மோதி இருந்தா கூட ஒரு 2 மாசத்துல எந்திரிச்சிருக்கலாம். ஐயா, ரயில்லையாவது மோதி இருந்தா ஒரு 6 மாசத்துல தெளிஞ்சு வந்திருக்கலாம். ஐயா, கல்யாணங்கிற பேர்ல சண்டாளி என்னை கட்டி வச்சு காலம்பூரா மீள முடியாத துயரத்தில் கொண்டு போய் விட்டாயா இந்த புரோக்கர் பையா. என் பொண்டாட்டி ரொம்ப இறக்க சிந்த உள்ளவையா. ஏன்னா என்னை அடிச்சு விட்டு அவ உட்காந்து அழுவா பாருங்க, தேம்பி தேம்பி அழுவாயா. என்னமோ கல்யாணத்துக்கு முன்னால அமெரிக்கா அதிபரா இருந்தாரு, கல்யாணத்துக்கு போறதுக்காக நாமக்கல் ரோட்ல நாமகிரி கோயில பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தான் பாரியா மகராசன், கும்பிட்டு படுக்கணும். நீங்க முகத்தை பாருங்க, ராத்திரியில வெளிச்சம் வச்சு பார்த்தா தான் கண்ணுக்கு தெரியும். இந்த கருவாப்பையனுக்கு பொண்ணையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து இத்தனையும் கொடுத்தா தின்னு போட்டு நல்லா சொல்றாரு வாரியம். ஐயா, ரிக்ஷாக்காரனுக்கு வாக்கப்பட்டு ரிச்சான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா குடும்பத்துல குழப்பம் வராம வேற என்னையா வரும்? ஆட்டோக்காரனுக்கு வாக்கப்பட்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா குடும்பத்துல குதூகலம் அப்படியே கொப்பளிக்குமாயா, குழப்பந்தாயா வரும். நான் பொண்ணு வாக்க போகும்போது என் பொண்டாட்டி எப்படி தெரியுமாயா இருந்தா? சும்மா 6 அடி கூந்தலியா, அவுத்து விட்டு அப்படியே கெண்டக்கால் வரைக்கும் வந்து முட்டும். நான் ஆசைப்பட்டதே அந்த கூந்த மேல ஆசைப்பட்டு தயா அவளை கண்ணாலவே கட்டிக்கிட்டேன். ஐயா, கண்ணாலம் பண்ணி 2 மாசம் தாயா ஆச்சு. என் பாக்கெட்ல 500 ரூபாயா பணத்தை எடுத்துட்டு போய் பியூட்டி பார்லர்ல கொடுத்துட்டு 6 அடி கூந்தலை அப்படியே 1/2 அடி கூந்தலா கட் பண்ணிட்டு வந்துட்டு நிற்கிறாயா. நான் ஆசைப்பட்ட கூந்தலுக்கு கூந்தலும் காலி, என் பாக்கெட்டும் காலியா. இப்படிப்பட்ட பொண்ணுங்கனால குடும்பத்துல குதூகலம் எங்கயா வரும்? குழப்பந்தாயா வரும். அண்ணே, பியூட்டி பார்லருக்கு எதுக்கு தெரியுமா போறது? நீங்க நமிதாவையும் திரிசாவையும் பார்த்து போயிடக்கூடாது. 500 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, அப்படியே மாமா முன்னாடி பவனி வரணுன்றதுக்கு தான் ஐயா. நாங்க நமிதாவையும் திரிசாவையும் தேடி போறதுன்னா எப்பயோ போயிருப்போம். இதுக்கு மேல நாங்க போய் என்னதாயி ஆக போகுது? நமிதாவையும் திருசாவையும் இந்த முகரக்கட்டை பாக்குதா? முதல் கேட்டு வாட்ச்மேனே உள்ளிட மாட்டேன். எங்க வந்த நமிதா மேடத்தை பார்க்கலாம்னு ஓடி போய் கள்ள கொண்டு அடிச்சு போடுவேன். இதுக்கு போய் நமிதாலையும் திருசாலையும் ஏதோ நாங்க வாச்சோம், இதுகளுக்கு வந்து வாக்கப்படுறக்குன்னு. ஐயா, என் பொண்டாட்டிய வீட்டுலதாயா விட்டுட்டு வந்தேன். இவரு ரூபத்துல கிளம்பி இங்கேயோ வந்துட்டாயா, இங்கேயோ வந்துட்டா. இப்படித்தான் ஒரு நாள் என் பொண்டாட்டி என்கிட்ட கேட்டா, ஏங்க சொர்க்கத்துல புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழ முடியாதாம்ல. அடபாவி, அதனால தாண்டி அதுக்கு பேரு சொர்க்கம்னு வச்சிருக்கா. ஆத்த மாட்டாதவனுக்கு 52 கருவாளாம், ஆட தெரியாதவளுக்கு வீதி கோணையாங்கிற கணக்கா? ஐயா, எங்களுக்கு வர புருஷன் கர்ண நாட்டு ஒரு வள்ளலா இருக்கும்னு எதிர்பார்க்கலையா, ஒரு காலி பையனா இருக்க கூட இருந்தா எதிர்பார்க்கிறோம். ஐயா, இவங்களை குடிக்க வேண்டாம்னு நாங்க சொல்லல, அளவா குடிச்சு புட்டு மதிப்பா ஊடு வந்து சேர்ந்தா நாங்க ஏயா இன்னைக்கு மானம் கெட்டு போய் தீரோம். ஐயா, ஆம்பளை எதுக்கியா குடிக்கான்? எது குடிக்கான்? காலையில வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது எவ்வளா குடிக்கானா, சாயந்தரம் வீட்டுக்கு வரணும். ஏன்னா வெளியே பயமே இல்லை, சந்தோஷமா போயிடலாம். சாயந்தரம் வீட்டுக்கு வரணுமேயா, இந்த ராட்சசி கிட்ட போராடணுமேயா. ஒத்தையாளா போனா சமாளிக்க முடியாதையா, ரெட்டையாளா வந்து நிக்கா. ஐயா, இன்னைக்கு எங்களுக்கு வாச்சதெல்லாம் எப்படி தெரியுமாயா இருக்கு? உதட்டுல சிவப்பு சாயத்தை பூசிக்கிட்டு இருக்கலாவும், கண்கள்ல மைய திட்டிட்டு இருக்கிறவளாவும்,
கைகள்ல அள்ளி அடிக்கிறவளாவும் இதயத்துல அரக்கியாவும் தான் இருந்துட்டு இருக்கா. இப்படிப்பட்ட மனைவி நலத்தாயா குடும்பத்துல குழப்பம்னு சொல்லிக்கிறேன். முதல் அக்குதானடா, எங்க அக்கா மக கிக்குதானடா. ஐயா, ஆவல இருந்து அக்கு வரைக்கும் எல்லாம் கிக்குதா ஐயா. இத உணராதவன் மக்குயா மக்கு. ஐயா ஒரு நிமிஷம். நல்ல உறவு அமைஞ்சா அவனுக்கு அது லக்கு. உனக்கு இது இல்லைன்னா அது உனக்கு ஒரு பெரிய சிக்கு. என்ன நீ அப்பப்ப தலையை தூக்குற கொக்கு. இப்ப என்ன டொக்கு சொல்லு. இது என்ன முடி மைதானம் மாதிரி இருக்கு. கண்ணாலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானும் நல்லா தாயா இருந்தேன். எப்படி அஜித் குமார் மாதிரி இருந்தியா? கலை மாதிரி இருந்தியா? அதுக்கெல்லாம் ஒரு கலை வேணும்யா, கலை வேணும். ஐயா நான் கண்ணாலத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமாயா இருந்தேன்? சும்மா கண்ணால வீட்டுக்கு கொட்டகை ஓடுற மாதிரி முடியா இழுத்து விட்டா சும்மா இம்புட்டு நீளத்துக்கு வரியா. இப்ப பாருங்க ஐயா, ஆஞ்சே விட்டாயா. அண்ணே, உங்களுக்கு வாச்ச புண்ணியவதி ரொம்ப கொடுத்து வச்சவங்க அண்ணே. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவுதான் ஆஞ்சிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு ஒண்ணு கிடைச்சிருந்தா மொட்டை அடிச்சிருந்திருப்பேன். மொட்டை அடிச்சிருந்திருப்பேன். என்னைக்கு அவளை கண்ணாலம் கட்டிக்கிட்டனோ அன்னைக்கே நான் ஆகி விட்டையா அந்த அக்கா சொன்ன மாதிரி மக்கு மக்கு. ஜலதோஷம் வந்தா அழணும், சந்தோஷம் வந்தா சிரிக்கணும். அலறது வாழ்க்கை இல்லையா, சிரிக்கிறது தான் வாழ்க்கை. ஜலதோஷம் வந்தா அழணும், சந்தோஷம் வந்தா சிரிக்கணும், பொண்டாட்டி வந்தா தலதெறிக்க ஓடணுயா, தலதெறிக்க ஓடணுயா. ஐயா, ஆனா என்ன தெரியுங்களா? அன்பான அம்மா, ஆசையோட அறிவையோ சேர்த்து விட்டுற அப்பா, அப்பா இனிமையான இசை மாதிரி குழந்தைங்க ஐயா. ஈகையின் பயனா உடன் பிறப்புங்க. இந்த உலகத்து அறிவையெல்லாம் நமக்கு சேர்த்து விட்டுற தாத்தா பாட்டி, சொந்த பந்தம், உடன் பிறப்புகள், நண்பர்கள், இதெல்லாம் சேர்ந்ததாயா குடும்பம். ஐயா, ஒரு கவிஞன் அழகா சொல்லுவான், சின்ன சின்ன சோகங்களாலா வாழ்க்கை சோர்ந்துவிடும், வாடிவிடும் மலர்கள் கூட இதழ் விரித்து சிரிக்கிறது, வாழ பிறந்த உனக்கே அழுகை பிறக்கிறதுன்னு அழகா சொல்லுவாயா. நம் வாழ்வதற்காக பிறந்திருக்கிறோம் ஐயா. வாழ்க்கையில வர சின்ன சின்ன பிரச்சனைங்க வாழ்க்கைய அழிச்சிடாத ஐயா. அதையெல்லாம் அனுபவிச்சு பாருங்க ஐயா. குடும்பத்துல குதூகலம் ஐயா, குதூகலம். இவங்கெல்லாம் சொல்றாங்களே, கணவன் மனைவி குழந்தைகள் உறவு, இவங்கெல்லாம் இருந்தாதான் குதூகலம்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதெல்லாம் குதூகலமா தான் இருக்கும். அந்த உறவுல அனுபவப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட கேட்டு பார்த்தாதான் அந்த உறவோட குதூகலம் என்ன, அந்த படகு தத்தளிச்ச மாதிரி இருக்கிறமா என்னங்கிறது தெரியுங்க. என் கணவருக்கும் எனக்கும் 2 பெண் குழந்தை. சரி, கல்பனா உஷானுங்க. அந்த பொண்ணு கல்பனா பிறந்து கொஞ்ச நாளையிலே அதுக்கு இளம்பலவாதம்னு ஒரு நோய் வந்துச்சுங்க 10 மாசத்துல. அந்த குழந்தைய அப்பவே சொன்னாங்க உறவுக்காரங்கெல்லாம், இது பொன் குழந்தை தானே, அதுக்கு இது இளம்பலவாதம்னு ஒரு வியாதி வந்துருச்சு, இதை கொன்னுப்புடு, நீ வளர்த்தாத அப்படின்னாங்க. பெத்தவன் நானு, சொல்றது உறவுக்காரங்க. ஏன்னா அப்ப நம்ம அறியாத வயசு, 17 வயசுல கல்யாணம் பண்ண நமக்கு என்ன தெரியும்? காது கேட்காத உன்னுடைய கணவர்கிட்ட குடும்பம் நடத்துறேல உனக்கு பிறக்க போறதெல்லாம் ஊனமா தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார். நான் சொன்னேன், அவர் என் உதடுகளை பார்த்து பேசுவார், நான் அவர் உள்ளங்களை பார்த்து பேசுவேன். உலகம் 1000 சொன்னாலும் உனக்கு நான் நமக்கு நானே நீதிபதி. நான் அவரை கைப்பிடிச்சேங்க சார் 82ல. அடுத்தது ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க சார், ஊனமான பொண்ணுக்கு இன்னொன்னு துணை வேணும்னு, அதுவும் பொண்ணா பிறந்துச்சுங்க சார். அதுக்கு உஷான்னு பேரு வச்சேன். நானாலும் உறவுக்காரங்க பேச்ச கேட்டுட்டு ஏமாந்துட்டேன். நீ பிறந்து கீழே விழுந்தியே, நீ உஷாரா இருன்னு தாங்க சார் உஷான்னு பேரு வச்சேன். அப்போ அந்த உறவுக்காரங்க சொன்னாங்க, சார் உனக்கு நல்ல எண்ணம் கிடையாது, உனக்கு 2ம் பட்ட பிள்ளை, உனக்கு கொல்லிப்பாட ஆண் வாரிசு இல்லைன்னு சொன்னாங்க சார் அந்த உறவுக்காரங்க பேச்ச கேட்டு 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 நான் மனசு வெறுத்து போயிட்டேங்க சார். சரி, இனிமே உறவுக்காரங்க பேச்ச கேட்டு, ஆனா எனக்கு வாச்ச புருஷன் மாதிரி உலகத்துல யாருக்கு வாய்க்காதுங்க சார்.
ஏன்னா நான் பேசுறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இங்க யாரு பேசினாலும் அவருக்கு விளங்காதுங்க சார். நான் பேசினா மட்டும்தான் அவருக்கு தெரியும். 2 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாங்க. இனிமே இந்த உறவே நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வேலூர் வந்தாங்க சார். வேலூர் வந்து 20 வருஷம் ஆகுது. பரமத்தி வேலூர் முதல் இருந்தது எடப்பாடிக்கு பக்கம் பூலாம்பட்டி. தெரியும். இத்தனை காலகட்டத்துல ஒரு ஊட்ட கட்டணும், ஊடு வாசலாச்சு போயிட்டு போகுது. நம்ம சொந்தம் தானே சொல்லுச்சு, எல்லாத்தையும் கூப்பிடுங்க, நம்ம பொழப்ப காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரகப்பிரவேசம் பண்ணி சொந்தக்காரங்களை எல்லாம் வீட்டுக்கு வரவழைச்சு விருந்தோம்பல் செஞ்சோம் சார். அப்ப நல்லா இருந்தது எல்லாத்துக்கும். செல்வி புருஷன் இல்லைன்னா என் வீட்டுல கல்யாணமே நடக்காது. ஏன்னா நல்லா இருக்கிறோம், கஷ்டத்துல எதுவும் சொல்லாத சொந்தம், நல்லா இருக்கையில எல்லாம் சொன்னாங்க. அப்போ ஒரு உறவுன்னு ஒரு சூறாவளி காத்து வந்துச்சு பாருங்க. அந்த உறவு சொல்லுது, என் வீடு ஏலம் போகுது, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு, நீ தானே நல்லா இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. சொன்னதெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு எங்க வீட்டை அடமானம் வச்சு அவங்களுக்கு கடன் கொடுத்தோம். ஏன்னா நமக்கு 2 பொட்ட பிள்ளை இருக்குது, உறவெல்லாம் வேணும் நமக்கு அப்படின்னு கொடுத்தேங்க சார். அது என்ன தெரியுங்களா ஆச்சு? கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் காப்பாற்ற, அவனும் கரையேறி விட்டான், நானோ கடலில் விழுந்து விட்டேன். அதே மாதிரி என்னுடைய குடும்பத்துக்கு வந்துச்சுங்க சார். என் வீடு ஏலத்துக்கு வந்துச்சு. அவனுக்கு உறவுக்காரங்களுக்கு செய்யுங்கிறாங்களே, எப்படி நாங்க செய்யறது? என் வீடு ஏலத்துக்கு வந்துச்சுங்க சார். போய் சொன்ன உறவுக்காரங்களை எல்லாம் நான் கேட்டேன், உங்களுக்கெல்லாம் நான் செஞ்சேன்ல, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, நான் 2 பிள்ளைங்க இருக்குதுன்னு தான் நான் செஞ்சேன். அதுக்கு அந்த தின்ன உறவு என்ன தெரியுங்களா சொல்லுச்சு? ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்ட அடங்கிட்டு விட மனிதான், அடங்கி போயிட்டியா? தின்ன சொந்தமும் சொல்லுது, திங்காத சொந்தமும். தின்னதை நான் சொல்லி காமிக்கலைங்க சார், உறவை பத்தி நான் சொல்றேன். சொன்னாங்க சார், சொல்லிட்டு போறாங்க, நம்ம தானே சம்பாரிச்சோம், எத்தனையோ சொன்னாங்க, சொல்லிட்டு போறாங்கன்னு எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னேங்க சார். ஊட்ட வித்து போடலாம், ஏலம் போனா போயிட்டு போகுதுன்னு வித்தா ஊட்ட. அவர் சொல்லிட்டாரு, ஊடு போயிருச்சு, நான் இனிமே இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன்னு தற்கொலை முயற்சிக்கு போனா 2 பேரும். பிள்ளைங்களை கட்டி கொடுத்துட்டோம், பிள்ளைங்களை போய் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, தற்கொலை முயற்சிக்கு போனாங்க சார். போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு சின்ன கிராமம். அப்பதான் நான் வீட்டை விட்டு வெளியே வரையில சொன்னேன், பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தம் இல்லை பந்தம் இல்லைன்ட்டு வெளியில வந்தோம். ஒரு டீ கடையில் ஒரு டீ வாங்கி குடிச்சோன்னே சார், இவருக்கு நான் செத்து தான் போகணும், இனி வாழ்க்கையே இல்லைன்னு இருக்கல, அந்த டீல அந்த பாய்சனை கூட்ட முடியாதுன்னு ஒரு போண்டா வாங்கி சாப்பிடலான்னு பாய்சனை போடலாங்கிறதுக்குள்ள அந்த போண்டாவில் அந்த சுருட்டி கரைச்சு பாருங்க சார் காகிதம், அதுல ஒரு வரி எழுதி இருந்தது, கடவுளின் அரசாட்சியில் தாமதம் ஏற்படுமே தவிர நிரந்தர இருள் வந்து விடாதுன்னு ஒரு வாக்கியம் இருந்துச்சுங்க சார். அப்ப என் மனசுக்கு என்ன தெரியுங்களா பட்டுச்சு? நம்ம செத்துட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண் வாரிசு இல்ல, நம்ம பிள்ளைங்களை யார் காப்பாத்துவா? வாங்க நம்ம பொழைக்கலான்னு எங்க வீட்டுக்காரர் கையை கூட்டிக்கிட்டு நான் ஊருக்கு வந்தேங்க சார். மறுபடியும் சாவ துணிக்கல. வந்த உடனே நான் இந்த மகளிர் மன்றத்துல இருந்த நிறுவனத்துல போய் சொன்னேன், என் சூழ்நிலை காரணமா நான் வேலைக்கு வர முடியல, மறுபடியும் அந்த பணியத்தை செய்யறேன் அப்படின்னு ஆபீஸ்ல சொன்னேங்க சார். அந்த எம்எஃப்ஐ நிறுவனத்தில் இருக்கிற சக ஊழியர்களும், நீ சாவாத நாங்க இருக்கோம் உனக்கு, என் உறவுக்காரங்க ஒருத்தரும் சொல்லல. நீங்க எல்லாம் சொல்றீங்களே உறவுன்னு, எங்கயா இருக்குது உறவு? அந்த சக ஊழியர்கள் நாங்க இருக்கோம். என்னை நம்பி ஒரு 100 ரூபாய் கொடுக்கத்தாயங்க உறவுக்காரங்க இன்னைக்கு எங்க எம்எஃப்ஐ நிறுவனத்துல ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் 150 கோடி கடன் கொடுக்குது, என்னை நம்பி கொடுக்குறாங்க சார். 400 உறுப்பினர்களை கொண்ட மகளிர் குழுவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க சார். அப்பதான் சொன்னேன், நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நினைத்தால் முடிப்பேன் சரியாக, நீ யார் நான் யார் போடா பொண்ணு உறவுக்கு சவால் விட்டுட்டு வந்தேங்க சார். இன்னும் அந்த உறவுக்கு நான் வீட்டுக்காரன் கூட்டுக்கு நான் போக மாட்டேன். ஆனா இந்த உறவை நான் மீண்டும் பார்க்கணும். எப்படி தெரியுங்களா? என் கண்களை தானமா கொடுத்து இந்த உறவுக்காரங்களா எப்படி இருக்கிறாங்கன்னு வம்சவாரியா பார்த்துக்கிட்டு இருக்கணுங்க சார். உறவுகளை ஒதுக்கணும். அப்பதான் உறவு இல்லாம இருந்தாதான் குடும்பத்துல குழப்பம் இல்லாம இருக்குங்க சார்.